அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒருவேளை தள்ளுண்டவள் அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையோடு கூட கடந்து வருகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அழகான வசனம். பிரியமானவர்களே, விசாரிப்பாரற்ற சீயோன், இவங்களை விசாரிக்க யாருமே இல்லை. கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான மகள் என்னோடு பேசினாள். அவ சொன்னா, என்னை விசாரிக்க யாரும் இல்லம்மா, அதனால என் எதிராளிக்கு பயம் இல்லை. அவனுடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு விரோதமா அம்பு மாதிரி புறப்பட்டு வருகிறது. நீங்க ஒரு போன் பண்ணி அவங்கிட்ட பேசுங்கம்மா, நான் இருக்கேன், என் மகளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு என்று கேட்டா. விசாரிப்பாரற்ற நிலைமையிலே தவிச்சு போய் அந்த மக அப்படி கேட்டா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா, நான் உன் காயங்களை ஆற்றுவேன். பிரியமானவர்களே, உன் காயங்கள், உன்னை நிந்திச்சவங்களால உண்டான அந்த காயங்கள், உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி உன்னை நிந்தித்தார்கள் அல்லவா, அவர்களால உண்டான அந்த காயங்களை நான் ஆற்றுவேன், நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். எப்ப காயம் ஆறும்? நம்மள அந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க ஒரு நியாய தீர்ப்ப தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம காயம் ஆறுங்க. தேவன் அதை செய்கிறார். நீங்க அவருடைய சமூகத்துல பொறுமையா காத்துறீங்கல்ல, ஆதலால் உங்களை நிந்திச்சு புறக்கணிச்சு தள்ளுண்டவள், விசாரிப்பார் அற்றவள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல தீமைகளை செய்த அந்த எதிரியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். கவலைப்படாதிருங்க, உங்களை விசாரிக்கிற தேவன்க அவர். ஒருவேளை விசாரிக்க வேற யாரும் இல்லைன்னு நீங்க ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷப்படுங்க. உங்களை விசாரிக்க நான் இருக்கிறேன் என்று அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் விசாரிப்பார். அவர் மேல பாரத்தை வச்சிருங்க பிரியமானவர்களே, அவர் மேல பாரத்தை வைத்திருங்க. அவர் சுமப்பார், விசாரிப்பார். எல்லாவற்றுக்கு மேலாய் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கும். உங்களை அந்த நிலைமைக்கு உள்ளாக்கி காயப்படுத்தின அந்த மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கும். அதுதான் அவருடைய விசாரிப்பு, அதுதான் அவருடைய விசாரிப்பின் தன்மை. அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். நின்று அவர் செய்கிற அந்த தீர்ப்பை பார்த்து சந்தோஷப்படுவீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில கடந்து வாங்கப்பா. நாங்க விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி எங்களை காயப்படுத்தின மனிதர்களை நீர் விசாரிக்கிறீரப்பா. ஆதலால் எங்களுடைய காயங்கள் ஆற்றப்படுவது மட்டுமல்ல, எங்களுக்கு வாழ்வு உண்டாகும், ஒரு சமாதான வாழ்க்கை நீங்க அதை கொடுக்க போறீங்க ராஜா. உமக்கு நன்றி. எங்களுடைய சமாதானத்தை குலைத்து போட்டவர்களை எங்களுடைய எல்கையை விட்டு நீங்க தூரமாக்கி போடுறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு கரத்துல எங்களையும் எங்க குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பொருளாதாரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.